சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சக ராசி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025. விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற 17/11/2025 தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் விருச்சக ராசியான உங்களுக்கு தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும். நற்பலன்கள் என்பது சனி பகவான் தருவது கிடையாது, குரு பகவான் தருவது. ஆனால் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை. எவ்வளவுதான் நாம் போராடி சம்பாதித்து வெற்றிகளை அள்ளி குவித்தாலும் அதை காப்பாற்ற, அதை அனுபவிக்க நமக்கு உடல் நலத்தில் பலம் இருக்கணும், உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கணும். விருச்சக ராசி என்றாலே வேகமும் ஆத்திரமும் அவசரமும் படபடப்பும் நிறைந்த ஒரு ராசி. விருச்சக ராசி என்றாலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதோ கெடுதல்கள் நினைப்பதோ கிடையாது. ஆனால் தேவையில்லாத சீண்டல், தேவையில்லாத பிரச்சனை, உங்களை நோக்கி வருகின்ற எதுவாக இருந்தாலும் அதை கையாளும் விதமே தனி பாணியாக இருக்கும். சொல்கிறத செய்கிறேன், சொல்கிறத மட்டும்தான் செய்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. சொல்லாததையும் சொல்ல முடியாததையும் மறைமுகமாக செய்து யாருக்கும் தெரியாமலே வெற்றி பெறுகின்ற மர்மங்கள் நிறைந்த ஒரு ராசி தான் விருச்சக ராசி. இந்த குண நலன்களை கொண்ட உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வக்ரம் பெறும்போது ராசிக்கு 5லிருந்து 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற பலன்களை கொடுத்திருப்பார். இப்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அமர்ந்து கெடு பலன்களும் செய்ய மாட்டார், நன்மைகளும் செய்ய மாட்டார். ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது நாம் வாழ்கின்ற இடம், நாம் இருக்கின்ற இடம், நாம் செய்கின்ற தொழில், நாம் எடுக்கின்ற முயற்சி, நம்மை சுற்றி இருக்கின்ற சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், உறவுகள், நட்பு, இது அனைத்தையும் குறிப்பது தான் பூர்வ புண்ணியஸ்தானம். அப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று அமரும்போது இடமாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம், மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது. இல்லை இவங்கக்கிட்ட வாழ்நாள் முழுக்க பிரச்சனையில் இருக்க முடியாது, முடிந்த அளவுக்கு நாம் இவங்களை விட்டு விலகலாம் என்கின்ற எண்ணமும் இருக்கலாம். இல்லை இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு நினைக்கலாம். ஆனால் மாற்றங்கள் இல்லாமல் இருக்காது சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமரும் காலத்தில். அப்படி மாற்றங்கள் வேணாம், இருக்கிறதே பார்த்துக்கலாம், எவ்வளோவனா வரட்டுன்ற துணையும் நட்பும் உறவுகளும் சொல்கிறாங்க கேட்டிங்கனாக்கா, அது சனி பகவானால் வரக்கூடிய பலனாக இருக்காது. குரு 9ல் இருக்கும்போது இத்தகையான மாற்றங்களுக்கு தடைகளை கொடுப்பார் மனிதர்கள் மூலியமாக. ஆகையால் விருச்சக ராசிக்காரர்கள் சற்று பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. வேகமும் கோபமும் இந்த காலகட்டத்திற்கு ஆகாது. மன நிறைவான வாழ்க்கை ஒருவர் வாழுகிறார் என்றால் எந்த ராசிக்காரர்களும் சொல்லலாம், விருச்சக ராசிக்காரர்கள் சொல்ல முடியாது. ஏன் இப்படி ஒரு நிலை விருச்சகத்துக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சந்திர பகவான் மனோகாரகன். மனோன்னா புரியாத போயிடு போகுது. மனதை குறிக்கும் ஒரு கிரகம்.
உடலை குறிக்கும் ஒரு கிரகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமர்ந்து சிந்தித்து செயல்படுவது கிடையாது. வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க. யோசனைகள் என்பது உங்களுக்கு அறிவு போல கொட்டிக்கிட்டே இருக்கும். என்றைக்கோ பேசியிருப்பாங்க, என்றைக்கோ உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதை கூட வண்டி வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு இருந்தால் கூட அந்த சிந்தனையிலே உங்களுடைய பயணங்கள் இருக்கும். தொழில் அமையும். அந்த தொழிலை செய்துக்கிட்டு இவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வலியும் வேதனையுடன் வாழ்வது தான் விருச்சகம். இதுக்கு என்னதான் காரணமாக இருக்கும்? காலபுருஷ ராசி தத்துவப்படி மறைவு ஸ்தானம், மறைமுகமான ஸ்தானம் 8ஆம் வீடு விருச்சகம். உங்களுக்கு மற்றவங்களுக்கு கூட பரவாயில்ல, விருச்சகத்துக்கு மட்டும் எந்த உறவையெல்லாம் மலை போல நம்புறீங்களோ அவங்கெல்லாம் கெட்ட நேரம் வந்தால் சிலை போல நிற்பதை நீங்கள் கண்ணால் காண முடியும். அப்படியே உங்களுக்கு அவங்கள ஏதாவது பேசிடலாம் என்ற கோபம் வரும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறமா பேசுவதை விட செயலே முக்கியமானதுன்னு அமைதியாக போவீங்க. இந்த மாதிரி குண அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது நன்மைகளே நடக்கும். மனசை போட்டு குழப்பிக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு வாழ்நாள் முழுக்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தித்து செயல்பட்டு நாம் வெற்றி பெறணும்னு முடிவு செய்தீங்கன்னா கட்டாயமாக நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.